இருக்கிற எல்லா அமைச்சருமே லாட்டரி கும்பலுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்காங்க. விஜய் எனக்கு தெரிஞ்சு வந்து தினமும் உட்காந்து சாயந்தரம் ஒரு 4 போட்டோ 4 பேரை கூட்டி வந்தீங்களா, அவங்கள சந்திச்சாமா, ஓ ஐஏஎஸ் மீட்டிங்கா, ஐபிஎஸ் மீட்டிங்கா, ஓ அதிகாரிகள் மீட்டிங்லாம் உட்கார வச்சு அவங்கெல்லாம் ஆத்தாத்தன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துக்க வேண்டியது. ஒரு கேள்வி கேட்கறது இல்லை. ஒரு கேள்வி கேட்டால் அமைதியாக இருந்தாலே மக்கள்லாம் குழப்புவாங்க, நம்ம அதிகாரி நினச்சிக்குவாங்கன்னு விஜய் நினைக்கிறாரு. ஆனால் எல்லா அதிகாரிக்கும் தெரியும் எவன் கவனிக்கிறவன் எவன் நடிக்கிறவன். எல்லா அதிகாரியும் சொல்லி வச்ச மாதிரி சொல்கிறது என்ன அப்படின்னா, நிச்சயமாக அவர் கவனிக்கவே இல்லை, அவருக்கு ஆர்வமே இல்லை. இன்னும் சொல்ல போனால் அவருக்கு கவனம் இருக்கு இல்லையா, அவருக்கு பெரிய லெவலில் இல்லவே இல்லை. அவர் அப்போதைக்கு தலையாட்டுன்னு யாரும் சொல்லியிருப்பான் உங்களுக்கு, இப்படியே தான் இருக்கார். நான் ஒன்று சொல்லி புரிஞ்சுக்கோங்க, எது ஒரு சமூகத்துக்கு கேடு அப்படின்னா, ஊழலை விட மிக மோசமானது எதுன்னு கேட்டீங்கன்னு நிர்வாக திறமையின்மை. ஒரு நிர்வாக திறமையில ஒரு ஆள் உட்கார வச்சுக்கவே அதுவே மிச்சம் ஒட்டுமொத்த சமூகத்தை கெடுத்துடும். ஹைதின்னு ஒரு தீவு 35 லட்சம் ரூபா ஒதுக்குனாங்க. எதுக்கு? அந்த நாடு ஒரு பெரிய பூகம்பத்தை சந்திச்சு கடைசி வரைக்கும் அந்த தொகையை கொடுக்கவே முடியல. ஏன்னா கொடுத்த 3 லட்சம் கோடியை ஒழுங்கா செலவழிக்கல. ஏன் அப்படின்னா நிர்வாகமே இல்லை. மீதி 30 லட்சம் கோடி கொடுக்க தயாரா இருக்காங்க உலக நாடுகளுக்குலாம். அதை வாங்கி நிர்வாகம் பண்றதுக்கு இங்க ஆள் கிடையாது. ஏன்னா ஒரு நிர்வாகமே கிடையாது, எங்க இருந்து கொடுக்கறது? இதன் கவர்மெண்ட் பிரச்சனை. ஐயா ஊழல் கூட 10% போகுது, 90% மக்களுக்கு போகுமே. ஆனா இங்க நிர்வாகமே இல்லைண்டா. நிர்வாகம் தான் பெரிய பிரச்சனையே. இந்த ஆட்சி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் இதோட துறை அமைச்சர்கள் யாரை சந்திக்கிறாங்க, எங்கே எந்த விதமான ஊழலுக்கான வழிவகைகள் செய்யப்படுது, அதை எவன் சம்பாதிக்கிறான் அப்படின்றத வரக்கூடிய நாட்கள் ஒட்டுமொத்தமாக உடைக்கிறதா எங்களோட வேலை. நாங்கள் இப்போவே சொல்லிடுறோம், முதலாவது இடத்துல இருக்கிறது லாட்டரி மாஃபியா. அந்த 2வது 3வது 4வது இடத்துல இருக்கிற லாட்டரி மாஃபியா தான். ஏன்னா அந்த குடும்பத்திலேருந்து மருமக அத்தை மாமே எல்லாம் வந்துடான்னு வச்சுக்கோங்க. எனவே அதுதான் முதல் 5 இடத்துல இருக்கும். மீதம் இருக்கக்கூடிய இடத்துல முதலாவது இடத்துல பிரபு போறதுக்கான வாய்ப்பு உண்டு. 3வது இடத்துல ஆனந்தில் கிடையாது. ஆனந்த் வந்து மாஃபியா கூட சேர்ந்துட்டாப்ல. இதுக்கப்புறம் யார் யார் வருவான்றதை நான் பட்டியல் வெளியிடுறோம். இதில் ஒரு ரீல்ஸ் போட்டு ஒரு அமைச்சர், பெண் அமைச்சர் மாண்புமிகு இருக்காங்களே, அவங்க தண்ணி அடிச்சு தம் அடிச்சு ஒரு பெரிய ஆட்டம்னு வச்சுக்கோங்க. அது என்னைக்கு சிக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் அது இது கூட ஒரு பதட்டம் இருக்குது. ஐயோ இந்த வீடியோ வந்துருமோ ஆடியோ வந்துருமோன்னு. ஆனால் இன்னொரு பக்கத்து அது ஆந்திராலேருந்து ஆளை இறக்கி இங்கே வேவு பார்க்குது. எங்கெங்கே சம்பாதிக்கலாம், எங்கெங்கே சம்பாதிக்கிற வழி இருக்குது. அது இந்த திட்டத்தோட இங்கே வந்ததே. நான் சொல்றேன், மோசமான நிர்வாகம் மட்டும் கிடையாது, கொடூரமான ஊழலின் முகமே ரொம்ப வேகமா இந்த ஆட்சியில் வெடிக்கும். அதற்கு காரணம் முழு மூச்சை யாரை சொல்லுவேன் அப்படின்னா, எதை பத்தியும் கவலை கிடையாது. எவன் ஜெத்தா என்ன, எவ்வளவு பொழைச்சா என்ன, எத்தனை பாலியல் பிரச்சனை வந்தா என்ன, எவ்வளவு கரண்ட் கட்டால பிரச்சனை வந்தா என்ன, எதற்கு நான் பதில் சொல்ல மாட்டேன். மாசத்துக்கு ஒரு நாள் எங்கேயாவது மேடையை போட்டேன்னு வச்சுக்கவேன், வந்து எழுதி வச்ச ஸ்கிரிப்ட் இருக்கு இல்லையா, நடிக்கிற மாதிரி வசனமா பேசிட்டு போயிடுவேன் அப்படின்னு தெரியாத விஜய். அவரால் தான் எல்லா பிரச்சனையும். அவர் மீடியாவை சந்திச்சு பதில் சொல்ல வச்சுக்கவேன், 4 கேள்வி எதிர்கொண்டா வச்சுக்கவேன், அது தப்புன்னு புரியும். எந்த இடத்துல ஒரு அரசனுக்கு கேள்வி எழுப்பப்படலையோ, ஒரு அரசனை எதிர்த்து கேள்வி கேட்க முடியாத நிலைமை இருக்குதோ, அந்த நிர்வாகம் பால் அடைஞ்சு போகும். கேள்வி கேட்பார் இருக்கணும். அது இல்லாத நிலைமையில தன்னையே வச்சுக்கிட்டார் விஜய்.